ஹலோ வீவர்ஸ், இந்த வீடியோவில் சிலப்பதிகாரம் மணிமேகலை இது ரெண்டுத்துலேயுமே இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். அதாவது 2012லேருந்து 2024 இப்போ வரைக்கும் நடந்திருக்க எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே வந்திருக்க கொஷின்ஸ் தான் இது. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 கொஷின்ஸ், அதாவது சிலப்பதிகாரமில் இப்போ சிலப்பதிகாரம் மணிமேகலையில் சேர்த்து ஒரு 2 கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகளால் பாராட்ட பெற்றவர். ஸோ யார்? சீத்தலை சாத்தனார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மணிமேகலையில் உள்ள காதைகள் மொத்தம் எத்தனை? 30. ஸோ நம்ம இதை அடிக்கடி படிச்சுட்டே இருந்தது தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வினைப்பயன் விளைங்கு காலை உயிர்க்கு பின்வருவனவற்றை பொறுத்துக. ஸோ ஃபஸ்ட்டுக்கு என்னது? மனப்பேரின்பமும் கவலையும் வாட்டும். ஸோ மக்கள் தேவர் பிரம்மர் நரகர் விலங்கு பேய் என்று யார் சொல்லுவாங்க அப்படின்னா அழகில் பல்லுயிர் அறுவகை தாகும். ஸோ இதில் நீங்கள் எதை ஈஸியாக நினச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவினை என்பது நல்வினை என்பது. ஓகேவா? ஸோ மொத்தம் வந்துட்டு வினைகள் 10 வினைகள். மணிமேகலை சொல்கிறது மொத்தம் 10 சொல்லும். ஸோ அதில் வந்துட்டு தீவினை அப்படிங்கிறது வந்துட்டு என்னது? குற்றங்களின் பயன். ஸோ நல்வினை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கி பத்தின் நீங்கி இந்த 10 வகையும் நீங்கி தானம் சீலம் தாங்குதல் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்துட்டு நல்வினை. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்துட்டு சிக்கு வந்துட்டு 1, டிக்கு வந்துட்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம வந்துட்டு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு போட்டுடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். புத்தபிரானின் பாதத்தில் எத்தனை சக்கர ரேகை உண்டு என சாத்தனார் புகழ்கிறார். ஸோ எத்தனை சக்கர ரேகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. 1000 சக்கர ரேகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ புத்தபிரானோட பாதத்தில் எத்தனை சக்கர ரேகை இருக்குது? 1000. ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எந்த பாவில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிலப்பதிகாரமும் மணிமேகலைக்கான பாவகை வந்துட்டு என்னது? அகவற்பா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை என்ன மலை அப்படின்னா பொதிகை மலை தான். ஓகேவா? ஸோ இளங்கோவடிகள் பொதிகை மலையை வச்சு தான் பாடியிருப்பார். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கூற்று காரணம் சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும். ஸோ இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இது வந்துட்டு சிலப்பதிகாரத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தூசு துகிர் ஆரம் அகில் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அடுத்து காருகர் என்பதன் பொருள் சிற்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, காருகர் அப்படின்னா சிற்பி கிடையாது. ஸோ நகரம் என்பதன் எதிர்ச்சொல் கிராமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பாடலில் குறிக்கப்படும் நறுமண பொருள் சந்தனமும் அகிலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1, 4 தான் இதில் வந்துட்டு கரெக்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பாதப்பீடிகை புத்த பீடிகை தான். ஓகேவா? ஸோ உள்ள இடம் அவங்க எந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்னா மணிப்பல்லவத்தீவில் தான் புத்த பீடிகை இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். அரவண அடிகள் அறிவுண்டாகுக என யாரை எல்லாம் வாழ்த்தினார். ஸோ அறிவுண்டாகுக அப்படின்னு சொல்லிட்டு அரவணடிகள் யாரை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அரசமாதேவி, தோழியர் கூட்டம், சித்ராபதி, மணிமேகலை இவங்க எல்லாரையுமே அரவணடிகள் எல்லாரையுமே அந்த மாதிரி தான் வாழ்த்திருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி அனைவரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா முதல் சமய காப்பியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல் சமய காப்பியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை தான். மணிமேகலை தான் புத்த சமய காப்பியம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். தொகுப்பிலேருந்து சரியான விடையை தெரிவு செய்க. ஸோ கொலையே களவே காமத்தி விளைவே. ஸோ இதெல்லாம் எதுலேருந்து தோன்றும் அப்படின்னா உடம்புலேருந்து தோன்றுது. பொய்யே குரலை கடுஞ்சொல் பயனில் சொல். ஸோ இதெல்லாம் சொல்லில் தோன்றுறது. ஸோ நம்ம சொல்கிறதுனால வருது, அதனால் சொல்லில் தோன்றுவது. வெக்கல் வெகுளம் பொள்ளாட்சி இதெல்லாம் உள்ளம். ஸோ வெக்கல் வெகுளம் இதெல்லாமே உள்ளத்துலேருந்து வருது. ஸோ நெக்ஸ்ட் பிறந்தார், மூத்தார், பிணி நோயுற்றார், இறந்தார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்பது இயல்பை. ஸோ அந்த பாட்டோட வரிசையில் தான் இது. ஸோ நீங்கள் இதை மீனிங் வச்சு நீங்கள் இதை ஈஸியாக கொண்டு பிடிச்சிடலாம். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். ஓகேவா? ஸோ மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்புகளை பற்றியும் கூறும் நூல் சிலப்பதிகாரம். ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் முடிகெழு வேந்தர் மூவருக்குரியது. ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து இப்போ வரைக்குமே நிறைய தடவை கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? சிலப்பதிகாரம். ஸோ முடிகெழு வேந்தர் மூவருக்குரியது யார் அப்படின்னா சிலப்பதிகாரத்துலேருந்து வந்த நூல் தான். ஸோ கோவலன் பாருங்கள். தன் தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான். ஓகேவா?
கோவலன் தன் தீதி இழல் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா மாதவியை தான் சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், உரைப்பாட்டு மடை என்னும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உரைப்பாட்டு மடை இயற்றியது யார் அப்படின்னா இளங்கோவடிகள் தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மணிமேகலை இயற்றியது யார்? சீத்தலை சாத்தனார். தேவாரம் வந்துட்டு யார்? சுந்தரர். சீராபுராணம் உமறு புலவர். ரச்சனை யாத்திரிகம் ஹெச்.ஏ. கிருஷ்ணப்பிள்ளை. வெறும் கிருஷ்ணப்பிள்ளை அப்படின்னாலும் அவர் தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், யாருடைய அறிவுடைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ யாரோட அறிவுடைப்படி? அரவண அடிகளோட அறிவுடைப்படி தான் வந்துட்டு அரவண அடிகள் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஆதிரை வந்துட்டு அங்கே இருக்கா வந்துட்டு இது மாதிரி நல்லவ அப்படி வல்லவ அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இளங்கோவடிகள். ஓகேவா? ஸோ இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை பாராட்டுவார், சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளை பாராட்டுவார். ஓகேவா? ஸோ இவங்க 2 பேர் சமகாலத்தவர்கள், மாறி மாறி பாராட்டிக்குவாங்க. ஸோ இவர் வந்துட்டு யார் அப்படின்னா இவர் தான், இவர் யார் அப்படின்னா இவர் தான். ஓகேவா? புரிஞ்சதில்ல? நெக்ஸ்ட்டு பாருங்கள், காருகர் அப்படிங்கிறதுக்கான சரியான பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. காருகர் அப்படின்னா நெய்பவர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இரட்டை காப்பியங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எப்போ பார்த்தாலுமே படிச்சுட்டே இருக்கிறதா சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நாடக காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், இந்த மாதிரி வந்துட்டு ஒற்றுமை காப்பியம், இதெல்லாமே வந்து சிலப்பதிகாரத்தை தான் சொல்லுவோம். நம்ம ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அறிவுண்டாகுக என வாழ்த்தியவர். ஸோ அறிவுண்டாகுக அப்படின்ட்டு அரவணடிகள் வந்துட்டு வாழ்த்தியவர் வந்துட்டு அரவணடிகள். யாரை வாழ்த்துனாங்க அப்படின்னா எல்லாரையுமே வந்துட்டு அவங்க அப்படி தான் வாழ்த்துவாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி யார்? அரவணடிகள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மொத்தம் எத்தனை? 10 குற்றங்கள். ஓகேவா? அந்த 10 இல்லை அப்படின்னா நல்வினைக்கு போவாங்க, அந்த 10ஐயும் செய்கிறவங்க தீவினையை செயல்படுவாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஒரு தடவை பார்த்துருப்போம். ஸோ மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை? 10. ஆப்ஷன் சி. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சொல்லில் தோன்றும் குற்றங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ சொல்லில் தோன்றும் குற்றங்கள் வந்துட்டு எத்தனை? 4 குற்றங்கள். ஓகேவா? ஸோ நம்ம சொல்கிறது, ஸோ இது வந்துட்டு ஒரு மேட்ச் த ஃபாலோவிங்கில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை கவனிச்சிருந்தீங்க அப்படின்னாலே இதை பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான், இதுக்கு முன்னாடி பழைய புக்கில் இருந்த கொஷின்ஸ் தான் இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கண்ணகி சினம் தனிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களில் தேவருலகம் சென்றாள்? ஸோ எத்தனை நாளில் வந்துட்டு தேவருலகம் சென்றாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எத்தனை நாள் அப்படின்னா 14 நாட்கள். ஓகேவா? ஸோ எத்தனை நாட்கள்? 14 நாட்கள். நெக்ஸ்ட் கொஷின், நாட்டுதம் யாம்போர் பாட்டுடை செய்யுள் என்று காப்பியம் படைத்தவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள் தான் வந்துட்டு படைச்சிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் என்னது? சிலப்பதிகாரத்தின் இல்லாத காண்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிலப்பதிகாரத்தில் என்னென்ன காண்டம்? புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம், இதெல்லாமே இருக்குது. ஸோ ஆரண்ய காண்டம் அப்படிங்கிறது கம்பராமாயணத்தில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ கம்பராமாயணத்தில் இருக்க 6ல் 1 தான் வந்துட்டு ஆரண்ய காண்டம். ஸோ அப்போ எது இதுக்கான இல்லாத காண்டம் எது? ஆரண்ய காண்டம் தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஆபுத்திர நாடடைந்த காதை வந்துட்டு என்ன காதை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆபுத்திர நாடடைந்த காதை வந்துட்டு 24வது காதை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, உரிய உடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அடிகள் நீரே அருளுக என்றவர் யார் அப்படின்னா யாரை வந்துட்டு இயற்ற சொன்னார்? சீத்தலை சாத்தனார் தான் வந்துட்டு சொன்னார். ஓகேவா? ஸோ அடிகள் நீரே அருளுக என்றவர் சீத்தலை சாத்தனார். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், பாசவர் என்பதன் பொருள். ஸோ பாசவர் அப்படின்னா என்னது? வெற்றிலை விற்போர். காருகர் அப்படின்னா என்னது? நெய்பவர். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டும் வந்துட்டு அடிக்கடி கேட்பாங்க, நிறைய தடவை கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், கூலம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கூலம்னா என்னது? தானியம். ஸோ கூலவாணிகன் அப்படிங்கிறப்ப தானியம் விற்பவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நெஞ்சையெல்லாம் சிலப்பதிகாரம் என பாடியவர் பாரதியார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, அறுவர் கிளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய நங்கை எனப்படுபவள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யார் அப்படின்னா பிடாரி. ஓகேவா? ஸோ அறுவர் கிளைய நங்கை யார்? பிடாரி. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், முற்பிறப்பினை உணர்ந்தவளாக குறிப்பிடப்படுபவள் யார் அப்படின்னா மணிமேகலை தான் வந்துட்டு முற்பிறவியை வந்துட்டு உணர்வாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மணிமேகலை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், மணிமேகலை அமுத சுரபியை பெற்றிட உதவியவர். ஸோ மணிமேகலைக்கு அமுத சுரபி கிடைக்கிறதுக்கு யார் வழிவகுத்திருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவத்திலகை தான் வந்துட்டு இந்த மாதிரி ஆற்றுல வந்துட்டு ஒரு பாத்திரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி
நெக்ஸ்ட் கொஷின், சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு அப்படிங்கிறது வந்துட்டு என்னது, மணிமேகலையில். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார் அப்படின்னா, நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்ற மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் தான் பாடியிருப்பார். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. பொருந்தாத இணை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்களேன், ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்பவர், கண்ணுள் வினைஞன்னா ஓவியர், இதெல்லாம் வந்துட்டு ஓல்டு புக்கில் இருக்கும். மண்ணீட்டாளர் அப்படிங்கிறது வந்துட்டு சிற்பி. ஓகேவா. ஸோ நெய்பவர் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது, காருகர் அப்படின்னா தான் நெய்பவர் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகேவா. ஸோ இதுக்கான தப்பான இணை வந்துட்டு என்னது, ஆப்ஷன் ஏ தான் தப்பாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் வந்துட்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ திங்கள் ஞாயிறு மழை அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் வந்துட்டு சிலப்பதிகாரம். ஓகேவா. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட் வந்துட்டு தண்டமிலாசான் என்று பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ தண்டமிலாசான் யார், சீத்தலை சாத்தனார் தான். ஸோ இந்த கொஷின் வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு தேவியும் ஆகாயமும் சித்ராபதியும் மாதவி மகளும் மாதவர் காண்டலும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆயம் அப்படிங்கிறது யார், தோழியர் கூட்டத்தை தான் வந்துட்டு ஆயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதை குறிப்பிடும் நூல். ஸோ இது ஏற்கனவே ஒரு தடவை கூட கேட்டிருக்காங்க, இப்போ மறுபடியும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சாதுவன் வாணிகம் செய்யும் அப்படின்னாலே, சாதுவன் வாணிகம் செய்கிறாரு அப்படின்னாலே என்ன ஆன்சர், மணிமேகலை தான். ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பொருத்தமான விடையை தருக. ஸோ சிறுபஞ்ச மூலம். ஸோ சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது, அரை இலக்கியம். குடும்ப விளக்கு அப்படிங்கிறது வந்துட்டு என்னது, இப்போ ஏற்றினதா பாரதிதாஸ் ஏற்றியது. ஸோ அப்போ வந்துட்டு என்னது, தற்கால இலக்கியம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னது, சீவக சிந்தாமணி. ஸோ சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு காப்பியம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இதெல்லாமே வந்துட்டு காப்பியங்கள். அடுத்து வந்து குறுந்தொகை. ஸோ குறுந்தொகை அப்படின்னு பார்த்தோன்னா, குறுந்தொகை வந்துட்டு சங்க இலக்கியம். ஓகேவா. ஸோ 8 தொகை 10 பாட்டு இதெல்லாமே வந்துட்டு சங்க இலக்கியம் தான். 8 தொகையில் இருக்க 8 நூல்கள், 10 பாட்டில் இருக்க 10 நூல்கள். ஸோ அந்த 18 நூல்களுமே வந்துட்டு சங்க இலக்கிய நூல்கள். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் வந்து சங்கம் மருவிய இலக்கியத்தை சேர்ந்தது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சரியான கூற்றுகளை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இளங்கோவடிகள் வந்துட்டு என்னது, சேர மரபை சார்ந்தவர். ஆமாம் கரெக்டு. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். ஆமாம் கரெக்டு. அடிகள் நீரே அருளுக என கூற்றுக்குரியவர். ஆமாம், இவர் தான் வந்துட்டு சொல்லுவார். ஸோ இந்த கூற்றுக்கு காரணமானவர் இவர் தான். சொன்னவர் வந்துட்டு சீத்தலை சாத்தனார். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நாட்டுதும் யாமோர் பாட்டுரை செய்யுள் என்று கூறியவர். ஆமாம், இவர் வந்துட்டு சொல்லுவார். ஆமாம், நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எல்லாமே கரெக்டு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சிலப்பதிகாரமும் மணிமேகலும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. ஆமாம், ரெண்டுமே இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்ட நூட்கள். ஆமாம், ரெண்டுத்துலேயுமே வந்து 30 காதைகள் தான் இருக்குது. ஸோ கூற்று இரண்டும் சரி. ஸோ ரெண்டுமே வந்துட்டு இதில் சரி தான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள், சிலப்பதிகாரம் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் வந்துட்டு எது, மணிமேகலை. ஓகேவா. ஸோ சிலப்பதிகாரம் அது தொடர்ந்தது தான் வந்துட்டு மணிமேகலை. அவங்களோட பொண்ணு தானே இந்த மணிமேகலை. ஸோ அதனால் அப்படியே தொடர்ந்து வருது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மண்ணு பார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையும் இவ்வடைகள் இடம்பெற்றுள்ள நூல். ஓகேவா. ஸோ அறம் அப்படிங்கிறப்பயே அது வந்து மணிமேகலையை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி மணிமேகலை. அடுத்து தண்டமில் ஆசான் என இளங்கோவடிகளால் போற்றப்படுபவர் யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார். தண்டமில் ஆசான் அப்படின்னு யார், சீத்தலை சாத்தனார் தான். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கண்ணகியின் கதையை திருமா உண்ணி என்று குறிப்பிடும் இலக்கியம். ஸோ கண்ணகியோட கதையை வந்துட்டு திருமா உண்ணி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடும் இலக்கியம் எது, நற்றிணை. ஓகேவா. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நற்றிணை. அடுத்தது பாருங்கள், சிலம்பு கூறும் மாதவியின் முற்பிறவி. ஸோ மாதவியோட முற்பிறவி வந்துட்டு என்னது, ஊர்வசி தான் மாதவியோட முற்பிறவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கண்ணகி குறித்து கீழ்வரும் கூற்றுகள் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாழிடை பிறவா இசையே கோவலன். இதில் வந்துட்டு எது தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, பொன்னில் பொதிந்தே
புனை பூங்கோதை ஐயை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு ஐயை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு இது தப்பு. ஸோ ஆப்ஷன் டி இதுக்கான தவறு ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் அதிகமாக கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பழைய கொஷின். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சிலப்பதிகாரம். ஸோ சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது? குடிமக்கள் காப்பியம். மணிமேகலை அப்படிங்கிறது என்னது? சீர்திருத்த காப்பியம். சீவக சிந்தாமணி சீவக நாட்டு அரசுன்னு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றிலாம் சொல்கிறது வந்துட்டு, அதனால் இது வந்து ஒரு வருணனை காப்பியம். குண்டலகேசி அப்படிங்கிறது வந்துட்டு என்னது? ஒரு சொற்போர் காப்பியம். ஓகேவா? சொற்களால் போர் பண்ணிக்கிற காப்பியம். ஸோ சொற்போர் காப்பியம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்களை விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல். பட்டி மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே அது வந்துட்டு என்னது? சமய காப்பியம். அப்படி சமய கருத்துக்கள் விவாதிக்கிறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் கொஷின்லேயே வந்துட்டு இதுதான் ஆன்சராக வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ சமயம், பட்டி மண்டபம் இது எல்லாமே வந்துட்டு மணிமேகலையில் தான் வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ அடுத்தது மணிமேகலையின் தோழி வந்துட்டு யார்? சுதமதி. இதெல்லாம் அடிக்கடி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க கொஷின்ஸ் தான். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், அல்லலுற்று ஆற்றாத அழுவாலை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான நூல் வந்துட்டு என்னது? சிலப்பதிகாரம். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்ற உண்மையை சொந்தமான நூல் எது? இந்த உண்மைக்கு சொந்த அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு முப்பெரும் உண்மைகளை சொன்னது வந்துட்டு எது? சிலப்பதிகாரம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் நம்ம ஸ்கூல்லையே வந்துட்டு அதிகமாக இதை படிச்சிருப்போம். ஒரு 2 மார்க் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் டைம்ஸ்லேயே நிறைய டைம் படிச்சிருப்போம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிலம்பு கூறும் மாதவியின் முற்பிறவி எது அப்படின்னா ஊர்வசி. ஸோ இந்த கொஸ்டினை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. முற்பிறவியில் பரதன் என்று பெயருடன் வாழ்ந்த கோவலன் யாரை கொலை செய்தான்? ஸோ முற்பிறவியில் வந்துட்டு கோவலனோட பெயர் வந்துட்டு என்னது? பரதன். ஓகேவா? ஸோ அவன் வந்துட்டு யாரை கொலை பண்ணான் அப்படின்னா சங்கமன் அப்படிங்கிறவனை கொலை பண்ணியிருக்கிறான். ஓகேவா? ஸோ முற்பிறவியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டப்போ ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி சங்கமன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார்? ஸோ சீத்தலை சாத்தனார் தான் வந்துட்டு தண்டமிழ் ஆசான் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்கிறார். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மணிப்பல்லவ தீவு காவிரி பூம்பட்டினத்திற்கு இந்த திசையில் உள்ளது. ஸோ மணிப்பல்லவ தீவு எந்த திசையில் இருக்குது? தென் திசை. ஸோ தெற்கு திசையில் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? கம்மிங் கொஷின்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க.